உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எந்த விதமான சாக்ரிஃபைஸுமே பெருசாக பண்ணாமல் அசால்ட்டாக 1 இயரில் 1 லேக் வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியுமா? எஸ், நிச்சயமாக முடியும். அதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு 10 எளிய குறிப்புகள் இருந்தாலே போதும். இது எல்லாருக்குமே சாத்தியமான ஒன்று தான். அந்த 10 எளிமையான குறிப்புகள் என்ன அண்ட் அடிஷ்னலாக சில குறிப்புகளையும் நான் இந்த வீடியோடைய எண்டில் பகிர்ந்துக்க போகிறேன். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேவிங் டார்கெட் அப்படிங்கிறது 1 இயர் 1 லேக். இதுதான் நம்மளுடைய டார்கெட். உங்களுடைய டார்கெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் பண்ணுங்க. ஸ்மால் டார்கெட்டாக அதை சேஞ்ச் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி 1 லேக் அப்படிங்கிறத எதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க? 1 லட்சமா அசால்ட்டாக சேமிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான். பட் அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோங்கிறதுல தான் ரொம்பவே எளிமையான வழிகள் அப்படிங்கிறது இருக்குது. 1 லட்சம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக நம்மளுக்கு தோணலாம். அதை குட்டி குட்டியான டார்கெட்டாக மாற்றும் போது உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 10 எளிமையான குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 லட்சம் 1 இயர் அப்படிங்கிறத கொஞ்சமாக சுருக்கிக்கலாம். ஸோ 12 மந்த்ஸுக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 8333 ரூபா உங்களுக்கு வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம கரெக்டாக எவ்ரி மந்த் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஒரு 8000 எடுத்து வைக்கிறோம், 8500 எடுத்து வைக்கிறோம் ரவுண்ட் ஃபிகரில் அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அண்ட் அதே ஒரு விஷயத்த நெக்ஸ்ட்டாக ஒரு வீக்கில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 52 வாரமுமே நம்ம கட்டாயம் சேமிக்கிறதுக்கு போகிறோம். ஸோ இந்த 1 லட்சத்தை 52 வாரங்களுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1923 ரூபா வரும். ஸோ அதை ஒரு ரவுண்ட் ஃபிகரில் 2000 நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2000-ஐ எப்படியெல்லாம் உங்களுடைய மந்த்லி பட்ஜெட்டில் இருந்து சேவ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வாரம் காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இடத்துல 200 ரூபாயை மிச்சப்படுத்துங்க. ஸோ ரைஸ் வாங்கக்கூடிய இடங்கள்ல ஒரு 500 ரூபாய் மிச்சப்படுத்துங்க. ஸோ சின்ன சின்ன அமௌண்ட் ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே ஒரு 500 300 200ன்னு சில சொச்சமான மிச்சங்களை எல்லாத்தையுமே ஒன்று சேர நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வாரத்தில் ஈஸியாக உங்களால் சேமிக்கிறதுக்கு முடியும். இதுக்கு அடுத்த கேட்டகரியில் டேஸில் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 1 லட்சத்தை அந்த 365 நாட்களுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 273 ரூபாய் வரும். ஸோ அதை ரவுண்ட் ஃபிகர் ஆக்கி ஒரு 275 280ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுடைய செலவை கட் பண்ணிவிட்டு என்னென்ன எக்ஸ்பென்சஸை உங்களால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சேமிப்புக்காக எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அசால்ட்டாக 1 லேக் அப்படிங்கிறது 1 இயரில் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். அந்த 10 எளிமையான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இந்த டிப்பில் நீங்கள் மந்த்லி இயர்லி வீக்லி அப்படிங்கிற விஷயங்களில் எதை ஃபாலோ பண்ணி இந்த 1 லேக் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயமா நம்ம சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த 52 வாரத்துக்கும் ஒரு வீக்லி சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 லட்சத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியான ஒரு சேலஞ்சு தான் இது. ஸோ முதல் வாரத்தில் 100 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும். 2வது வாரத்தில் 200 ரூபாய் எடுத்து வைக்கணும். 3வது வாரத்தில் 300 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஸோ 52வது வாரம் நீங்கள் சேமிக்கும் போது 5200 ரூபாய் நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்குமே 100 ரூபாய் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம போக போகிறோம். ஸோ இதனுடைய முடிவில் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,37,000 சொச்சம் நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய இலக்குகளை நான் முதலியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு டார்கெட் 1 லேக் அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை பிரேக் பண்ணி ஸ்மால் டார்கெட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது 52 வாரத்துக்கு அதை கன்வெர்ட் பண்ணும்போது 1 லட்சமா அப்படிங்கிற ஒரு விஷயமே அசால்ட்டாக 1,37,000 ரூபாய் உங்களால் சேமிக்கிறதுக்கு முடியும். ஸோ உங்களுடைய எளிமையான விஷயங்களை வச்சு எப்படி அச்சீவ் பண்ணலாங்கிறத பாருங்கள். அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு 10 மந்த் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 1 இயர்லாம் வேண்டாம், எனக்கு 1 லேக் சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா 10 மாதத்துக்கு மாதம் 10,000 ரூபாயை உங்களால் சேமிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதமுமே 10,000 நீங்கள் சேவ் பண்ணுறது மூலிமா 10 மாதம் போதும் ஈஸியாக அந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும். பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தனி அக்கௌண்ட் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 2 பேங்க் இருக்குது. சேலரி ஒரு பேங்க்கில் கிரெடிட் ஆகுது, இன்னொரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்ல இந்த 10K சேலரி வந்த அந்த டேவே
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸாக இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அந்த சேவ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை எந்த ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்குமே அதுலேருந்து அமௌண்ட் எடுக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆர்டிஓ எஃப்டிஓ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ வந்து போடுங்க. ஏன்னா அந்த 10 மந்த்ஸுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 10K பே பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம ஏன் இதை வந்து தனி அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கோ ரொட்டேஷனலுக்கோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வருது அப்படின்னா அதுக்காகவோ நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம செலவு பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம திரும்ப வராது அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், உங்களுடைய அன்வான்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் இருந்து மினிமம் எவ்ரி மந்த் ஒரு 3000மோ 5000மோ 10,000மோ அதை வந்துட்டு குறைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுங்க. நீங்கள் அடிக்கடி ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதா இருக்கலாம், ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நிறையா வந்து ஷாப்பிங் போகிற பழக்கங்களில் நிறையா பல்கான பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் குறைக்கிறது மூலியமா அமௌண்ட் அப்படிங்கிறத சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒவ்வொரு மாதமுமே அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சைட் பை சைடு இருக்கக்கூடிய இன்கம்மாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். எவ்ரி மந்த் மினிமம் ஒரு 3,000 ஆர் 5,000 ஏர்ன் பண்ணுற மாதிரி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸில் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்லையாவது ஒரு 3,000 இன்கம் உள்ள மாதிரி வந்து சேவ் பண்ணுற மாதிரி வந்து பாருங்கள். அதை அப்படியே உங்களுடைய டார்கெட்டுக்காக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ சேவ் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்பெண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மேலே சொன்ன மாதிரி எவ்ரி மந்த் வந்துட்டு நீங்கள் ஒரு 8,333 ரூபா சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேலரி கிரெடிட் ஆன உடனே இந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, தனியாக இருக்கிற அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருங்க. இல்லை வீட்லேயே ஒரு ஜார் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்காக உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுடைய செலவுகளை வந்து சுருக்கிறதுக்கு வந்து முயற்சிகள் எடுங்க. ஸோ இந்த ரூலை கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டு பிரேக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மார்ட்டான சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்டி எஃப்டி ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 10K வந்து எவ்ரி மந்த் எடுத்து வைக்கிறீங்க ஒரு 10 மாதத்துக்கு அப்படின்னா அந்த 10Kக்கு ஒரு கோல்டு சிட்டு வந்து நீங்கள் போடலாம். ஸோ இப்போ வந்து லைக் உங்களுக்கு போத்தீஸில் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10K வந்து நீங்கள் பே பண்ணும்போது அதுக்கு ஒரு 7% வந்துட்டு உங்களுக்கு 5% 7% அப்படியே உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ அந்த கால்குலேஷனில் உங்களுக்கு தங்கமாக வந்து வரவு வைப்பாங்க. ஸோ ஆர்டியில் போட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ எந்த இடத்துல உங்களுடைய பணத்தை பெருக்க முடியும், இன்வெஸ்ட் பண்ணுனா ரொம்பவே செக்யூராக இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த இடங்களை ரொம்பவே ஸ்மார்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு எந்த ஸ்பெண்டிங் பண்ணாலும் சரி அதில் கேஷை பயன்படுத்தி மட்டுமே நான் செலவு அப்படிங்கிறத பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு ஒரு 2,000 3,000 நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 2,000க்குள்ளே தான் நான் செலவுகள் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2,000 மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவுகளை வந்து பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் ஒரு 5வது நாள் வரும்போதே அந்த 2,000 காலி ஆயிடுச்சுன்னா 2 நாளுக்கு வந்துட்டு எந்த ஸ்பெண்டிங்குமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அடிஷ்னலாக வேறு அமௌண்ட்லேருந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கோங்க. இந்த 2,000க்குள்ளே என்னால் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல யூபிஐ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அண்ட் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஷாக நீங்கள் ஃபிசிக்கலாக இருந்து எடுத்து கொடுக்கும்போது அது எவ்வளோ இருக்குது எவ்வளோக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை வந்து கொண்டு வரும். ஸோ எந்த விதத்துலையுமே இந்த சேலஞ்ச் வந்து பிரேக் வந்து இடையில வந்து பண்ணிடாதீங்க. ஸோ எந்த ஸ்பெண்டிங்காக இருந்தாலும் சரி அந்த ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு நான் பணங்களை மட்டுமே என் கையால் கொடுத்து சில பொருட்களை வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி அதில் அந்த செலவுகளை வந்து நீங்கள் பண்ணுங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராசரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பட்ஜெட் வந்து போடுவோம். இஎம்ஐஸ் எவ்வளோ போகுது, பெட்ரோலுக்கு எவ்வளோ போகுது, கிராசரிஸ்க்கு எவ்வளோ போகுதுன்னு தனித்தனி பட்ஜெட்டாக வந்து போடுவோம். பட் இந்த கிராசரிக்காகவே ஒரு தனி பட்ஜெட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராசரிக்காக எவ்ரி மந்த் 5000 நீங்கள் வந்து அலோகேட் பண்ணுறீங்க அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 5000க்கு நீங்கள் என்னென்ன வாங்க போகிறீங்கிறத ஒரு தனி லிஸ்ட் அவுட் பட்ஜெட் வந்து போடுங்க. ஸோ என்ன இருக்குது, என்ன வாங்க போகிறோம், எந்த இடத்துல வாங்க போகிறோம், ஸோ இந்த இடத்துல நான் வாங்குறதுக்கும் மற்ற இடத்துக்கும் என்ன விலை வித்தியாசங்கள் வருது, ஸோ எந்த இடத்துல நான் வாங்கும் போது இன்னும் 10 ரூபாயை வந்து செலவை வந்து குறைக்க முடியும், நான் சேமிக்க முடியுங்கிறத கரெக்டான ஒரு பட்ஜெட் வந்து போடுங்க. ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைனில் வாங்க போகிறோமா, இல்லை நியர்பையில் இருக்கிற லொக்கேஷனில் வாங்க போகிறோமா, இல்லை ஹோல்சேலில் வாங்க போகிறோமா, எந்த இடத்துல வாங்கினா நம்மளுடைய இந்த 5000 பட்ஜெட்டில் கரெக்டாக நம்ம பொருட்களை வாங்கி பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியுங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டு அவங்களுடைய கிராசரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கிராசரி பட்ஜெட்டில் 20லிருந்து 30% வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணுறதுக்கு முடியும். இதுக்காக நீங்கள் சில விஷயங்களை பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ரைஸாக இருக்கட்டும், தாலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு ஆப்லாம் நிறையா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து போகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ரிலையன்ஸ்லேயோ இல்லைன்னா டிமார்ட்லேயோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்மார்ட்டாக வந்து கிராசரியில் ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணி சேமிக்கிறதுக்கு பழகுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் எண்ட்க்கு எந்த விதமான ஸ்பெண்டுமே நான் வந்து பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதிக பணங்களை வந்து சேமிக்கிறதுக்காக. ஸோ வீக் எண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே 0 ஸ்பெண்டிங் தான் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முடிவெடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறீங்க, மால் போகிறீங்க, இல்லை அப்படின்னா தேட்டர் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்சைடாக என்னென்ன விஷயங்களெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மணியை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். லைக் பார்க் வந்து நீங்கள் ஏதாவது போகலாம். நியர்பையில் இருக்கக்கூடிய ரொம்பவே நேச்சுரலான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்க்கறதுக்காக நீங்கள் குழந்தைகளோட ஒன்றா வந்து போகலாம். வீட்லேயே மூவி நைட் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். வீட்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து ஒரு மூவி நைட் வந்து பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்சைடாக வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய வீக் எண்டில் 0 ஸ்பெண்டிங்கை கொண்டு வாங்க. மினிமம் அது ஒவ்வொரு வாரமும் 1500 இருந்து 3000 வரைக்கும் பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தேட்டர் போகலாம், ஜஸ்ட்டு நான் எல்லாம் வெளியெல்லாம் சுற்றலைங்க, லஞ்ச் எல்லாம் சாப்பிடலாங்க, ஒரு தேட்டர் மட்டும் தான் போக போகிறோம் அப்படின்னா டிக்கெட் ஒரு 215 வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு 500 rupees வந்து வந்துடும். ஸோ அவுட் சைட் ஃபுட் வந்து உள்ள அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷனே எல்லாம் கம்பல்சரி நீங்கள் வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் டிக்கெட்டு அமௌண்ட்டை விட உங்களுடைய அங்கே போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து போயிடும். அது உங்களுடைய செலவுகளை அதிகப்படுத்திகிட்டே போகும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நிறைய பணங்களை உங்களால் சேமிக்கிறதுக்கு முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தேவையே இல்லாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளை அப்படியே ஒரு பரணியில் போட்டு வைக்காமல் அதை செல் பண்ணுறதுக்கான அதை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணலாங்கிற விஷயங்களை வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் உள்ளே வாங்குறீங்க அப்படின்னா அதில் தேவையில்லாத பொருட்களை நிச்சயமாக நீங்கள் கழிச்சிருக்கிறதுக்கு பழகி இருந்திருக்கணும். கேட்ஜெட்ஸ் ஏதாவது நீங்கள் வீட்டில் வச்சுருந்துருக்கலாம், யூஸ் பண்ணாத சில ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கலாம், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் புதுசாக உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ராடக்டை அப்போவே சேல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது செகண்ட் ஹேண்ட் வந்து வாங்குறதுக்காகவே நிறைய ஆப்ஸ் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். வீட்டை எப்போவுமே வாரமோ மாதமோ டீக்ளட்டர் வந்து பண்ணுங்கள். அதில் நிறைய பணங்களை வந்து உங்களால் சேமிக்கிறதுக்கு முடியும். எஸ், நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், புக் ஐட்டமாக இருக்கட்டும், கிளாத்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர் ஐட்டமாக இருக்கட்டும், எதெல்லாம் நீங்கள் தேவையே இல்லைன்னு எடுக்கிறீங்களோ அது எல்லாமே மணியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூஸ் இல்லாத பொருட்களை சேல் பண்ணிவிட்டு அதை வந்து கேஷாக நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸில் வந்து கொண்டு வாங்க. இதில் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சாக தான் வந்து இருக்கும். 0 ஸ்பெண்டிங் எப்படி பண்ணலாம், வீக் சேலஞ்ச் எப்படி பண்ணலாம், ஸோ ஸ்மார்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஒரு குட்டி குட்டியான அமௌண்ட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருந்தா கூட அது அந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒரு லேக்ஸ் கணக்கில் உங்களால் சேவ் பண்ணியிருக்கிறதுக்கு நிச்சயமாக முடியும். ஸோ இதில் நீங்கள் எதை வந்து ஃபாலோ
ஃபாலோ பண்ண போகிறீங்க. அண்ட் நான் மேலே சொன்ன மாதிரி உங்களுடைய டார்கெட்டை வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்காம அதை பிரேக் பண்ணி சின்ன சின்ன டார்கெட்டாக மாற்றி ஈஸியாக கோல் அச்சீவ் பண்ணுறதுல நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருமே ஒரே டார்கெட்டை தான் நம்ம நோக்கி ஓட போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம விதத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாங்கிறத பார்த்தோம்னாவே போதும், ரொம்பவே ஈஸியாக நம்மளாலையும் சேமிக்கிறதுக்கு முடியும். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 10,000 போடணும், 5,000 வந்து எஸ்ஐபியில் போடணும், நான் அப்படியெல்லாம் பண்ணாதான் லேக்ஸில் வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்லேயே இருந்து எந்த ஒரு பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ எதுவுமே இல்லாமல் வீட்லேயே உங்களால் சேமிக்கிறதுக்கு முடியும். அதுக்கு ஒரே ஒரு டிசிப்ளின் என்ன அப்படின்னா, சேமிக்கக்கூடிய பணங்களில் எந்த ஒரு எமர்ஜென்சிக்காகவும் அதை எடுக்கக்கூடாது. இப்போ எப்படி நம்ம செலவு பண்ண பணங்கள்ல இருந்து திருப்பி நம்ம வாங்க முடியாது இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம், அதிலிருந்து நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு முடியாதுங்கிற ஒரு டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இது எல்லாருனாலையும் சாத்தியப்படும்.